ஹே காய்ஸ், நம்ம ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு ப்ரொபோசல் நடக்குது. ஹீரோயினுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான் 10 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ப்ரொப்போஸ் பண்ணுறா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. அதுவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணி தான் ப்ரொப்போஸ் பண்ணுறானா. இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அவளும் ரெடி ஆகிட்டான். அவன் ரிங்க போகிற அந்த டைமில் ஹீரோயினோட தங்கச்சி வந்து அக்கா வேணாம் அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு தடுக்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை, என்னாச்சுலையா ஏன் அப்படி சொல்கிற அப்படிங்க. டியா நீங்கள் பாருங்க, அக்கா கிட்ட உண்மையை சொல்லுங்கள், எவ்வளோ நாள் அவகிட்ட மறைப்பீங்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க டியான், உங்கள் குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படின்னு அவள் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது 2 பேர் சேர்ந்து ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. உடனே அவன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன், அதனால தான் இப்பெல்லாம் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிட, அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் உடனே தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்க. எப்படி ஒரு பொண்ணால் ஏற்றுக்க முடியாது? ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அவள் 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பா, உயிருக்கு உயிராக இருந்திருப்பா. இவன் பண்ண துரோகத்தையும் ஏற்றுக்க முடியலை, ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கவும் முடியலை. அதனால அவன் மூஞ்சில அந்த ஃப்ளாட்ஸ்லாம் எட்டி எறிஞ்சிட்டு இனிமே நீ பார்க்கவே பார்க்காத, பிரேக்கப் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கண் கலங்கி கிளம்பிட்டான். பார்க்கு வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட நிலையிலே இல்லை, செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டாக தங்கச்சிக்காரி வந்துட்டா. சரி ஓகே வந்துட்டா, அக்கா காரியை கூட்டு போவா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. கூட ஒரு பையனை கூட்டு வந்து அவனுக்கு காசுலாம் கொடுத்து, நான் சொன்னது புரியுதுல, போய் பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலாக இதெல்லாம் அவள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா போல. இப்போ அந்த பையனும் அவள் சொன்ன மாதிரியே வந்து ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ்லாம் கலந்து கொடுத்து அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படியாவது எஸ் ஆகலான்னு பார்த்தா என்ன போற வா அப்படின்னு அவளை பிடிச்சி இழுக்க கரெக்டாக அங்கே யாரோ வர்றாங்க. அவங்க கையை பிடிச்சி ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்சிரா. அதுதான் நம்ம மூவியோட ஹீரோ. அவனும் ஒரு பொண்ணு கெஞ்சிறப்ப எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பான். அதனால அவனோட கையே ஓடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா டக்குனு ஹீரோயின் அவனை இழுத்து கிஸ் பண்ணிட்டா. ஏன்னா ட்ரக்ஸ் கலந்துருக்குல்ல. ஸோ அவ என்ன பண்ணுறானா தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணால் 2 பேருமே ஹோட்டல் ரூமுக்கு வர்றாங்க. ஹீரோ எவ்வளோ தடுக்கிறான், பட் கொஞ்சம் ஓவராக பண்ணவும் அவனே கண்ட்ரோல் இல்லாமல் 2 பேரும் நைட்டு ஒன்றா தான் இருக்காங்க. மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே புரியுது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். அவன் ட்ரெஸ்ஸுமே அங்கே தான் இருக்குது. அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்க சவுண்டு கேட்குதான். ஸோ சைலண்ட்டாக எந்திரிச்சு ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எஸ் ஆயிலான்னு பார்க்கறதுக்குள்ள கரெக்டாக வந்து பிடிச்சிட்டான். என்ன மேடம் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. சாரி, சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும், நான் அதை தர ரெடியாக இருக்கேன் அப்படிங்க. இல்லை என்னை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு, எப்படிப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறா அப்படிங்க. இல்லை இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், காசு தானே கொடுக்க முடியும், வேற என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணதுக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பொறுப்பேற்றுக்கணுமா எப்படி அப்படின்னு கேட்க கட் பண்ணால் 2 பேருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே ஒரு கையில் ரெட் கலர் கார்டோடு வெளியே வர்றாங்க. அப்போ தான் தெரியுது 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. இவ பார்க்குறான், இதுதான் நீங்கள் சொன்ன அந்த பொறுப்பேற்றுறதா அப்படின்னு தான் இருக்க. என்ன யோசிக்கிற அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு 2 பேரும் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட பேரே பார்க்குறாங்க. ஓ உங்கள் பேர் ஹுக்ஷியானா அப்படின்னு இவ கேட்க அவன் ஒன்று ஷியா இதான் உன் பேரா அப்படிங்கிறான். அட பாவிகளா, அப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் பேரே பார்க்குறீங்க அப்படி தானே அப்படின்னு தான் நமக்கே இருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன போகலாமா அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை 1 செகண்ட் எனக்கு வயிறு சரியில்லை, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ அப்படியே சாய் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து கதவு திறந்தா அவளுக்கு அவளோட ஃபேமிலியே இருக்குது, ப்ளஸ் அந்த பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். இவள்கிட்ட வந்தோடனே நீ மன்னிச்சிடு, நான் உனக்கு கால் பண்ணி நீ எடுக்கலையா, அதான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படிங்கிறான். இவளுக்கு சமக்கம் ஒரு போறியா இல்லையா அப்படிங்க. இவன் இன்னொரு சான்ஸ் தான், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு கெஞ்சி பார்க்குறான். பட் ஹீரோயின் கொஞ்சம் கூட மதிக்கலை. அவனை வெளியே அனுப்பிட்டா. அதோட அவங்க அப்பா பார்த்து முதல்ல சாவியை கொடுங்க, சாவி இருக்கனால தானே நீங்கள் ரூம்க்கே வரீங்க, கொடுங்க அப்படிங்க. அவர் டென்ஷன் ஆகுறாரு. நீ அவன் என்ன தப்பு பண்ணிட்டான், பெருசாக ஒன்றும் பண்ணலை, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அக்செப்ட் பண்ணா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இவளுக்கு எப்படி இருக்கும், ஒரு அப்பா சொந்த அப்பா இப்படிலாம் சொல்றது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா, ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்க. உடனே அந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவ ஓடி வந்து அக்கா சாரிக்கா, எல்லாம் ஏன் தப்பு தான், என்னாலதான் இப்படிலாம் நடந்துருச்சு, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்க அவரை விட்டுறாதீங்க, பரவாயில்ல இந்த குழந்தை தானே, அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா ஆக்டிங்கா போட்டுட்டு இருக்கான். உடனே பின்னாடியே அந்த ஸ்டெப் மதரும் வந்துட்டாங்க. வந்து பாரு என் பொண்ணு தான் சாரி கேட்டால, அப்ப என்ன நீ ஓவரா பண்ற, போய் அவனை மன்னிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு அந்த அம்மா வேற ஊதுது. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்பா வேணும்னே என்ன இப்போ உனக்கு, அவன் ஏதோ பண்ணிட்டான், நீ பாட்டுக்கு அவன் வேணாம் கல்யாணம் வேணானா அப்புறம் யாரும் நம்மளை பார்த்துப்பா, நம்ம இருக்க வீடு சாப்பாடு எல்லாம் அவன் போடுறது தானே, அதனால நீ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இவளுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படிங்க. இவர் கோவத்துல ஹீரோனை அடிச்சுட்டாரு. அவ்வளவுதான், உடஞ்சிட்டா, வெளியே போங்க மரியாதை வெளியே போங்க அப்படிங்க. அவரும் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்டெப் மதர் அப்படிங்கிறதே தெரியுது. ஏன்னா தான் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வராங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் என்னதான் இப்போ வரைக்கும் இவ பின்னாடியே சுற்றினாலும் கண்டிப்பாக குழந்தைக்காக அவன் உன்கிட்ட வருவான், அதுக்காக தான் நான் அவனை அனுப்பியே வச்சேன், உனக்கு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இவ அப்பாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. பட் இங்கே ஹீரோயின் அழுதுட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்க்குறோம். அப்போ மெசேஜ் வருது, இவன் இன்டர்வியூக்கு இப்போ தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கா போல. அதுலேருந்து ஒரு கம்பெனி வந்து கூப்பிட்டுருக்காங்க. அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் நல்லாவே வாழ்வேன் அப்படின்னு அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு
முடிவுக்கு வந்துட்டா நம்ம இதில் ஜெயிக்கிறோம், கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஃபயராக அப்படியே கிளம்புனா பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து இடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இவ உடனே என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கியா, இப்பெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறா. எது நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படிங்க. ஆமாம், நான் ஏதோ அன்றைக்கி ஹார்ட் ப்ரோக்கனில் இருந்தேன், கொஞ்சம் கொடுத்துருந்தேன், அதை நீ அட்வான்டேஜாக எடுத்து என் கூட படுத்தது பார்த்தாந்துட்டு என்னை கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டா. இப்போ என்னன்னா என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா, காசு ஏமாற்ற வரியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இவன் டென்ஷன் ஆகிறான். அப்படியே அவளை வச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் ஏமாத்துறேன், நான் பண்ணிட்டுருக்கேனா. ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா அன்றைக்கி நைட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்தது நீ தானே அப்படிங்கிறான். அது அன்றைக்கி நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன், நீ தான் தேவையில்லாமல் என்னை ஏமாத்துற, தள்ளிப்போ அப்படின்னு சொன்னவன் அங்கே வந்து ஆள்கிட்ட இங்கே பாருங்கள், இவர் தேவையில்லாமல் உள்ளக்கு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண. ஏமா சும்மா இருமா, அவர் தான் ஆஃபீஸோட சிஇஓ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது இந்த கம்பெனியோட ஹெட்டே இவன் தான்ட்டு. இவன் நம்பவே இல்லை என்ன 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களா, இங்கே பாருங்க நான் இப்போவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்ப போக ஹீரோ என்னன்னா அவளோட காலரை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறான். அவள் கெஞ்சிரா, ஐயோ என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவன் அந்த போர்டு இருக்கும் இல்லையா, நேம் போர்டு, பாரு நல்லா பாரு, இதில் என்ன எழுதிருக்கு, உத்து பாரு அப்படிங்க. அவளும் உத்து பார்த்தா அதில் குக்ஷியான் சிஇஓ அப்படின்னு போட்டிருக்கு. தெளிவாக தெரியுது இவன் தான் அந்த கம்பெனியோட ஹெட்டுன்ட்டு. என்ன இது போதுமா, இல்லாக்கட்டி இன்னும் டாக்குமெண்ட் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவான், அதை பார்த்தா மேடம் நம்புவீங்களா என்ன அப்படின்னு கேட்க. ஓகே ஒத்துக்கிறேன், அப்போ நீ ஏமாத்துறவன் இல்லையா அப்படிங்கிறா. இன்னும் உனக்கு அந்த டவுட் வேற இருக்கா அப்படின்னு சொன்னவன் டக்குனு கிட்டக்கு வந்து அவள் கண்ணெல்லாம் விரிச்சு பார்த்துட்டு இருக்கான். கண்ணெல்லாம் நல்லா தானே தெரியுது, அப்புறம் ஏன் மேடம் டாய்லெட்டுக்கு போகிறேன்னு போனவங்க நேராக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த சிங்கிளே ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போனவா அப்படியே ஓடி போயிட்டா இல்லையா, அதுதான் இன்டெரக்டாக கேட்டுட்ருக்கான். இவன் வெளியே வெயிட் பண்ணியிருப்பான் போல். அதை கேட்கவும் அதுவா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படிங்களா. அப்போ கண்ணு நல்லா இருக்குது, மானங்கிட்ட மைண்டு தான் சரியில்லை அப்படி தானே அப்படின்னு கலாச்சிட்ருக்காங்க. பாருங்கள் கை எடுங்க, நாங்கள் எங்கள் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன், நீங்கள் சிஓவாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது, அதுக்கப்புறம் நான் தேவையில்லாமல் இதை யூஸ் பண்ணி தான் வந்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச. அப்படியா, எங்க உன்னோட ரெஸ்யூமை கூட அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீ இந்த வேலைக்கு வந்திருக்கியா, சாரி இப்போதைக்கு வேகன்சி இல்லை, ஆனால் இன்னொரு வேகன்சி இருக்குது, அது என்ன தெரியுமா, எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்குது, அது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்க. எனக்கு எதுவும் இருந்தாலும் டபுள் ஓகே, எனக்கு வேலை வேணும், ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியவே கூடாது, அது சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் விட்டுட்டான். வந்த உடனே சுற்றி ஆட்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சிஓ உன்னை இழுத்துட்டு போனாராமே, எதுவும் திட்டினாரா, ஓவராக பேசிட்டாரா அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கப்பே அவளுக்கு ஒரு பெரிய பொக்கே வருது, ரோஸ் ஃப்ளவர் தான். பார்க்குறான்னா இங்கே ஒர்க் பண்ணுறது இப்போ தான் எனக்கே தெரியும், ஆனால் அதுக்குள்ளே யாருக்கு தெரிஞ்சிச்சு, யார் அனுப்பியிருப்பா அப்படிங்க. சுற்றி இருக்க அந்த 3 பேரும் உன்னை பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்பியிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சிங்கிளுங்க அப்படின்னு கரெக்டாக அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டக்குனு ஹீரோ வந்து அந்த பொக்கையை பிடிங்கி தூக்கி குப்பையில் போட்டுட்டான். என்ன பண்ணிட்டுருக்கா, வா ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ட்டு அவனோட ரூமுக்கு கூட்டு போய் என்ன சொன்னீங்க மேடம், என்ன சொன்னீங்க, நீங்கள் சிங்கிளா, அப்போ நான் யாருமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவனோட புருஷன், அது ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அப்படின்ட்டு இருக்கா. இல்லை எனக்கு புரியலை, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை, மேபி நாளைக்கு பின்ன டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்படிங்க. அடியே நேற்று கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனோன்னு விட்டுட்டு போயிட்டேன், இப்போ என்னன்னா டிவோர்ஸ் பற்றி பேசுகிற, அப்போ மேடம்க்கு என்னை கலெக்டிவ் ஐடியாவில் தான் இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்க. அப்படியா, சரி ஓகே, அப்போ வா 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். அது வந்து அப்படிங்கிற மாதிரி தயங்குறா. உடனே தோலெல்லாம் கை போட்டு, என்னம்மா இங்கே பாருமா பொண்டாட்டி, ப்ளீஸ் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 2 பேரும் சேர்த்து தான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகிறோம், புரிஞ்சதில்லை அப்படின்னு கிஸ்லாம் பண்ணிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு க்யூட்டாக அனுப்பி வைக்கிறான். இவளும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவான்னு பார்த்தா இவன் கண்ணிலே பற்றக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு தெரியாமல் அங்கேருந்து எஸ்ஆகி போயிட்டா. பட் ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் வீட்டுக்கு போகிற வழியில் திரும்பவும் 2 பேரும் வந்துட்டாங்க. அகெயின் ட்ராமா தான். அவன் என்னன்னா அக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படிங்கிறதும், இவன் என்னன்னா என்னை அக்செப்ட் பண்ணிக்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதும் ரொம்ப டார்ச்சலாக இருக்குது. இவன் விட்டுட்டு போகலான்னு பார்த்தா கையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம 10 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் ஃபர்ஸ்ட் லவ், நான் எப்படி உன்னால் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான் போல. இவன் கையெல்லாம் பிடிச்சி இதுங்கிறத பார்க்கும். அவனுக்கு கோவம் வந்துச்சு. டக்குன்னு வந்து கையை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, விட அவளை அப்படிங்களா, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். உடனே ஹீரோனை பார்க்கணுமே, ஷோல்டர்லாம் கை போட்டு, இவர் தான் என் கம்பெனியோட மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, இது பக்கத்துலேருந்து கேட்குற அந்த தங்கச்சிக்காரிக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன், ஃபேமிலியோட ஓனர் அப்படின்ட்டு. அதை இவளால் நம்பவே முடியல. இவர் உன் பாய் ஃப்ரெண்டா, இது எப்போ அப்படின்னு ஷாக் ஆகுறா. உடனே ஹீரோ அதான் சொல்லியாச்சுல நகருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நான் இங்கேருந்து கூட்டி கிளம்பிட்டான். பாரா ஃபர்ஸ்ட் லவ் வந்தோன்னே என்னை நீ மறந்துட்ட, அது நான் இப்போ மேனேஜர் ஆகிட்டேன் அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அட விடுங்க, என்னங்க ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுங்க, அதுவே போதுமே அப்படிங்கிறா. இல்லை எனக்கு புரியல, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்னா மேடம்க்கு அப்போ நிறைய பேர் இருக்காங்களா இல்லை நிறைய பேர் வருவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ பண்ண ப்ராமிஸ் இருக்கலாம், அதை காப்பாற்று வா அப்படின்னு கூப்பிட்றான். ப்ராமிஸா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்க. ஆமாம் வீட்டுக்கு வரேன்டல, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு அங்கே இருக்க கம்பியை ஹக் பண்ணிக்கிறா. என்னால்
என்னால் வேறு வீட்டிலலாம் தூங்கவே முடியாது, எனக்கு தூக்கமே வராது அப்படிங்க. சரி ஓகே, அப்போ உன் வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு அவ கூட சேர்ந்து அவளோட ரூம்க்கே வந்துட்டான். வந்து பார்க்குறான், சுற்றி பார்க்குறான், பெட்டெல்லாம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறான். ஆமாம்மா, பெட்லாம் குட்டியாக தான் இருக்குது, அது சோஃபா இருக்கலாம், அங்கே போய் படுத்து தூங்குங்க அப்படிங்க. சோஃபாவில் தானே இந்த அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்லாம் எடுத்து ரெடி பண்ணுறான். பரவாயில்ல போய் படுப்பான் அப்படின்னு பார்த்தா, நீ போய் படு அப்படின்னு அவளை படுக்க வச்சுட்டான். செம கடுப்பாகுது. திட்டிக்கிட்டே படுத்திருக்கா. என்ன மேடம் திட்டுற மாதிரி இருக்கு, என்னவோ அப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு திரும்பி படுத்து தூங்கிட்டா. ஹீரோவும் அப்போ தான் வந்து படுத்திருப்பான். பொட்டுன்னு உழுகுற சவுண்டு. மேடம் தான் சோஃபாலேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டாங்க. இவனுக்கு சிரிப்பாக வருது. தூக்கிட்டு வந்து பெட்டில் போடவும் அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டா. ஐ மீன் கனவுல அழுதுகிட்டு இருக்கா. அம்மா ஏமா என்னை விட்டு போனா அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறா. அதோட ஏமாத்திட்டான் இல்லையா, அதெல்லாம் புலம்பி அழுகு. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் உன் பக்கத்துலேயே தான் இருக்கேன், உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இவன் சடனாக தான் மேரேஜ் பண்ணியிருப்பான். பட் இப்போ ஹீரோனா அவ்வளோ லவ் பண்ணுறான் போல. அவ்வளோ ட்ரஸ்டபுளாக பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எந்திரிச்சான். யாரோ அடுப்பில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா இவன் தான். அவனுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சோடனே என்ன மேடம் எந்திரிச்சிட்டிங்களா, சரி ஓகே போங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு க்யூட்டாக வைக்கிறான். இவ பார்க்குறா, ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கானே, இவ்வளோ அழகான பையனா நமக்கா அப்படின்ட்டு. இவன் வேற வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டினே இருக்கானா. இதுவே இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டுட்டுலாம் இருக்கப்ப சீக்கிரம் சாப்பிடு, டைம் ஆச்சு அப்படிங்க. அட ஆமால, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறா. ஹே பொண்டாட்டி எங்கே போற, யார் கொடுத்துட்டு போவா அப்படின்னு கணத்தை காட்டுறான். ஓ கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ற. என்ன நீ இப்படி கொடுக்குற அப்படின்னு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு தான் அங்கேருந்து விடுறான். அதுலேயே மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி செவந்திருக்குமா. வந்தோடனே எல்லாரும் கேட்குறாங்க, என்ன மூஞ்சியெல்லாம் சிவப்பா இருக்கு, என்னாச்சு அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேன்னா அது என்னை ரொம்ப கொஞ்சிருச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாளா. டக்குனு பின்னாடி இருந்து ஹீரோ, ஹே ஷியா உள்ளக்கவா அப்படின்னு கூப்பிடுறான். போச்சுடா என்ன சொல்ல போறான்னு பார்த்தா வந்த உடனே இழுத்து வச்சுட்டு, என்னம்மா நீ டாக் வளர்க்குறியா, அது உன்னை கொஞ்சிருச்சான், என்னை பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறான். அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் விடுங்க, நம்ம இப்பெல்லாம் இருக்கவே கூடாது, இது யாருக்காவது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி விலகி போகிறான். ஏன் இப்பெல்லாம் பண்ணுறோம், ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா, ஏன் அப்படி நினைக்கிறா அப்படிங்க. இல்லை ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் அது தாங்க முடியாது அப்படிங்கிறான். ஏன்னா 10 வருஷமாக லவ் பண்ணவனே ஏமாத்திட்டான், இவன் சடனாக கல்யாணம் பண்ணுவேன். ஸோ அவளுக்கு நம்பிக்கை வரலை. அதை தான் சொல்லவும், எனக்கு புரியுது நீ என்னை நம்பலன்ட்டு, பட் அதை நான் ப்ரூஃப் பண்ணுவேன், நான் எந்த அளவு உன் மேலே உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறானா. இது கேட்க இவளுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டு நிற்கிறப்ப கரெக்டாக மேனேஜர் உள்ளுக்கு வந்துட்டாரு. ஜஸ்ட் மிஸ், 2 பேரையும் ஆனால் பார்க்கல. இவன் அழுதுட்டு இருக்கிறத பார்க்கவும், என்னாச்சு நீங்கள் என்ன பண்ணுறா அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை, நான் திட்டினேனா அதான் அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சமாளிச்சிட்டான். வெளியே வந்தோடனே கண்ணெல்லாம் கலங்குது. சுற்றி இருக்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி ஓகே ஹீரோ இவளை வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறான், திட்டலாம் செய்கிறான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதோட அப்போ தான் சொல்கிறாங்க, ஹீரோ வந்து ஒரு 2 டேஸ்க்கு ட்ரிப் போகிறான், பிஸ்னஸ் ட்ரிப்பாக போக போகிறான் அப்படின்ட்டு. உடனே மேடம் பார்க்கணுமே, 2 நாளுக்கு அங்கே வந்து வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அடுத்த செகண்டே கிளம்பிட்டா. ஐ மீன் அந்த ஆஃபீஸ் முடிஞ்சு அடுத்த செகண்டே கிளம்பிட்டா. பட் ஹீரோ என்ன நினச்சிருப்பானா, இவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்வமாக வந்திருப்பான். இவன் ஓடுறத பார்க்கவும், இன்னுமே நம்மளை நம்பலையா, நம்ம கூட சேர்ந்து போகணும்னு இவளுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு அவன் அப்செட் ஆகிட்டான். ஆனால் மேடம் வீட்டுக்கு வந்தோடனே அவனுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லேருந்து சார்ஜர் அது இதுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டாக ஹீரோ வர்றான். இவ்வளோ தெரியும் இவளோட வீட்டுக்கு தான் வரான். வந்தோடனே ஹக் பண்ணிட்டான். நீ என்னை விட்டு போய்கிட்டே இருக்கான், போகாதன்னு சொல்கிறேன்ல அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் ட்ரிப் போகிறீங்களா, உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வைக்க தான் வந்தேன், இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, டேப்லெட் இருக்குது, அதோட 2 நாள் மழை பெய்யுமா, நான் கூட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லி கூட முடிக்கல. டக்குனு ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறீங்க, போங்க நாளைக்கு நீங்கள் போகணும், கிளம்பணும்ல அப்படின்னு தள்ளுறா. அப்பயும் கிஸ் பண்ணுறான். பட் ஹீரோயின் விட மாட்டா. இல்லை நீங்கள் போங்க, ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, நாளைக்கு போகணும்ல அப்படின்னு அவள் சொல்ல இவனுக்கு ரொம்ப வந்து டச்சிங்காக இருக்குது. பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இங்கேருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரப்ப கரெக்டாக இவ தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள் வந்து நிற்கிறான். இவளுக்கு பார்க்கல, அவ்வளோ கோவம் வருது. இப்போ என்ன உனக்கு அகைன் வழிய புரியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு கிடையாது, இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை காமிக்கிறா. ஹீரோயினுக்கு எப்படி தெரியும், ஓ உனக்கு தெரியாதான், இது கோ ஃபேமிலியோட இன்விடேஷன், அவங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க, அதுக்கான இன்விடேஷன் தான், அங்கே கோஷினும் வருவான், அதை பற்றி அவன் அவங்ககிட்ட சொல்லலையா, பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா ஹீரோ அதை பற்றி சொல்லவே இல்லையே. இத்தனை நாள் அப்படியே உயிரே கயிறே அப்படின்னா ஒரு பார்ட்டி நடக்குது, அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், பட் நம்மளை சொல்லலை அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவ வேற நல்லா வெறுப்பேற்றிட்டு போறா. இந்த இன்விடேஷன் இருந்தால் தான் உள்ளக்கே வர முடியும் தெரியும்ல அப்படின்ட்டு வேணுனே பந்தா காமிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். இவளுக்கு அதுக்கு மேலே அப்படியே பொறுமையே இல்லை. அப்படி என்னதான் நடக்குது, நான் பார்த்தே தீருவேன் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு வந்துட்டேன். பட் உள்ள அலவுட் இல்லை, இன்விடேஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளக்க போக முடியும். அதனால வேறு வழியே இல்லாமல் மேடம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க செவரே குதிச்சு உள்ளக்க வந்துட்டா. பட் விழுகிறப்ப அவள் சவுண்டு கொடுத்துட்டாளா, உடனே செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. அவள் ட்ரெஸ் வரை கிழிஞ்சிருச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் யாரு நீ வா அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போக போகிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் வர்றான்.
அவன் பேர் ஜே போல. அவன் தான் வந்து பரவாயில்ல விடுங்க விடுங்க அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொல்றான். அதோட அவன் நான் இல்லை நான் கூஷியானை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்க. ஓ லவ்வா? அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இன்னைக்கு வர்றான். அவங்க 2 பேரும் தான் என்கேஜ்மெண்ட்டே நடக்கலாம் போகுது. அவங்க 2 பேரும் தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க அப்படின்னு இவன் பாட்டுக்கு ஏதோ புது கதையை சொல்றான். இவளுக்கு ஒன்றும் புரியல. ஷின் அப்படி பண்ண போறானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது போயிடலாம் அப்படின்னு எஸ் ஆகலான்னு பார்த்தா பின்னாடி தங்கச்சிக்காரி வந்துட்டா. இவளை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவன் வேற வழி இல்லாமல் வீட்டுக்குள்ள போய் ஒரு ரூம்குள்ள ஒளிகிறான். ஏய் இங்க என்ன பண்ற அப்படின்னு சவுண்டு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ நிக்கிறான். இவளுக்கு அதை விட ஷாக்கு. அட பாவி அப்படி ட்ரிப்புக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்கிறா. சரி பரவாயில்ல அன்னைக்கு என் வீட்டுக்கே வரமாட்டேன்டா இப்ப பாத்தியா நீயே வந்துட்ட இது ஓ வீடு தான் இது ஓ ரூம் தான் அப்படின்ட்டு அகைன் பேச ஆரம்பிச்சிட்டான். போதும் நிறுத்து. இதெல்லாம் பேசுறதெல்லாம் நல்லா வாழைப்பழத்துல பேசுற மாதிரி பேசுறேன். பட் பண்றதெல்லாம் பாரு உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன் இப்பெல்லாம் பண்ண என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவ பாட்டு கொஸ்டினா எடுக்க. அட அமைதியா இருமா. ஆக்சுவலா நானே இப்பதான் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு பார்ட்டி இருக்குன்ட்டு. ஸோ நான் உன்னை ஆக்சுவலாக வந்து கூப்பிடலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்டு அப்படின்ட்டு அவளுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் போல. அதை கொடுக்குறான். என்ன ஆல்ரெடி ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்க இந்த ட்ரெஸ் வேறு யாருக்கும் வாங்கினேன்னு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ட்ரிப் போனேன்ல அங்கே எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உனக்கு சூட் ஆகும்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் போட்டு பாரு அப்படிங்க. பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. சைஸஸ்லாம் கரெக்டாக பரவாயில்லையே எல்லாம் கரெக்டாக இருக்கே அப்படின்னு ஜிப்போட ட்ரை பண்ணால் அவளால் போட முடியல. இவ கொடுக்குற சவுண்டை பார்த்துட்டு அச்சோ எதுவும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு டக்குன்னு கதவு திறந்தா அவளே நிற்கிறா. ஒன்றும் இல்லை ஜிப்போட முடியல அப்படிங்க. அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனே போட்டு விடுறான். பட் இவன் எப்பவும் தெளிவாக சொல்கிறா அதெல்லாம் முடியாது நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியவே கூடாது அப்படிங்கிறா. இவன் வந்து சொல்லி பார்க்குறான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் இதுதான் கரெக்டான சான்ஸாக இருக்கும் பேசாமல் வா என்னோட பாட்டிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் நீ தான் என்னோட ஒய்ஃப்னு வா எல்லாட்டையும் போய் சொல்லலாம் அப்படின்னு கூப்பிட்றான். பட் ஹீரோயின் ரெடியாக இல்லை வேணாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அது சீக்ரெட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவனை சொல்லவே விடலை. நான் போகிறேன் அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லி அவள் வெளியே வர்றப்ப கரெக்டாக ஹீரோயின் தங்கச்சி அங்கே தான் உட்காந்துருக்கா. வெளியே வந்த இவகிட்ட வழக்கம் போல் வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டா. நீ இங்கே என்ன பண்ணுற அதுவும் காஸ்ட்லியான ட்ரெஸ் சொல்லு இதை யார்கிட்டேருந்து ஆட்டையை போட்டியா இல்லை எதுவும் கரெக்ட் பண்ணி யாரையும் உள்ளக்க கூட்டிகிட்டு வந்தியா எப்படி நீ வந்த அப்படின்ட்டு ரொம்ப வல்கராக பேச ஆரம்பிச்சிட்டா. அந்த டைமில் அந்த ஜே இருக்கான் இல்லையா அவன் வந்து ஹீரோயின்ட்ட பேச ஓ ஃபர்ஸ்ட் என்னன்னா கொஷின் இப்போ என்னன்னா ஜேயா இன்னும் எத்தனை பேர் தான் மயக்க போகிறேன் இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க இவன் எங்கள் குடும்பத்தோட ஸ்டெப் சிஸ்டர் தான் மற்றபடி இவன் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் செடியூஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப பேசுவோம். ஹீரோயினுக்கு கோவம் வந்துச்சு பலான அரைஞ்சிட்டான். இவளும் பதிலுக்கு அறைய போகிறப்ப கரெக்டாக அந்த ஜே தடுத்துட்டான். பட் பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு ஒரு அழகான பொண்ணு இப்படி அடிக்கலாமா அப்படின்ட்டு உடனே அந்த தங்கச்சிக்காரியை பார்க்கணுமே சேச்சா நான் அடிக்கலாம் இல்லை அது சும்மா என் அக்கா எனக்கு அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வலிகிறா. பட் ஹீரோ நேராக வந்தவன் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு என்ன நீ இவ்வளோ அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கையை வச்சு அடிச்சிட்டு இருக்கான் உனக்கு தானே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவைக்கிற கொலைகிறான். இது பார்க்குற தங்கச்சிக்காரிக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த ஜே இருக்கான் இல்லையா அவனுமே ஒரு மாதிரியா தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் இங்கே பாரு தேவையில்லாமல் இவளை பற்றி தப்பாக பேசாத புரிஞ்சதுல அப்படின்ட்டு அவளை வாண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஹீரோனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. இப்போவுமே அவன் ரெடியாக இருக்கான் வா வெளியே போகலான்ட்டு. பட் ஹீரோயின் ரெடியாகவே இல்லை வேணாம் டைம் கொடு இன்னும் டைம் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே அப்போ தான் ஆஃபீஸ்க்கு வர்றா. பார்த்தா இவளோட பெஞ்சில் யாரோ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சுற்றி இருக்க ஆட்கள்லாம் ஹீரோயின் வந்தோன்னா அவளை முறைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா தங்கச்சிக்காரி தான் வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னா இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவளை வந்து பிரெக்னென்ட் ஆக்கிட்டு இப்போ என்னன்னா ஹீரோயின் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானாமா. ஸோ இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு அவர் என்கிட்ட கொடுத்துரு அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு உன்கிட்ட தான் பேசணுங்கிறாரு உன்னை தான் பார்க்கணுங்கிறாரு இந்த குழந்தைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ட்டு பயங்கரமாக சீனப்போடு. ஹீரோயின்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கலையே யாரு நான் செடியூஸ் பண்ணேன்னா நீயா என்னோட பாய் ஃப்ரெண்டை நீ தானே செடியூஸ் பண்ணி இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டா. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. இங்கே பாரு நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. மேடம் இவ்வளோ நேரம் சீன் போட்டு பேசினால இப்போ பேசு என்னால் வெளியெல்லாம் வர முடியாது அப்படின்னு ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலும் இல்லை ப்ளீஸ் நீ வெளியே வா அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றான்னா அந்த டியான் வந்து இவன்ட்ட பேச ரெடியாவே இல்லையாமா உங்ககிட்ட தான் பேசணுங்கிறான் உன்னை தான் பார்க்கணுங்கிறான் அதோட அவன் தான் இப்போ என்னை ஆஃபீஸ்க்கே அனுப்பி வச்சான் உங்ககிட்ட பேச சொல்லி எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அவன் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அப்படியே கையெல்லாம் பிடிச்சி கெஞ்ச. ஹீரோயின் முதல்ல கையை விடுறியா இல்லையா கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கான். சடனாக இழுத்துக்கிட்டே இருந்தவ அவளே புத்துனி கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்த அடுத்த செகண்டே டியான் நீங்க வந்திருப்பான் போல. இதை பின்னாடி இருந்து பார்க்குறவனுக்கு ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி தான் இருக்கு. உடனே அவகிட்ட வந்து என்னாச்சு ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சுட்டா. அந்த டைம்னு பார்த்தா அவளுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் அவளோட கரு கலைஞ்சு போச்சு போல. இதை பார்த்த உடனே அந்த டியான் செம்ம கோவப்பட்டு அவளை அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டான். பட் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அவள் உட்காந்து அழுகிறா. கரெக்டாக ஹீரோ வரான். இல்லை நான் அவளை பிடிச்சி தள்ளலை அவளாதான் கீழே விழுந்தா நான் யாரையும் கொலை பண்ணலை அந்த குழந்தைய நான் சாகடிக்கல அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. ஹீரோவும் எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இவளுக்கு மனசே கேட்கலையா வந்து பார்த்தா டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு எங்களால் குழந்தைய காப்பாற்ற முடியலன்ட்டு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி
ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவருக்கு உயிர் இல்லையா? ஸோ வந்து சாரி கேட்கலான்னு வந்தா, கொலைகாரி நீ எதுக்கு வந்த? என் குழந்தைய கொன்னுட்டல அப்படின்ட்டு சும்மாவே அந்த பயப்புல ஓவரா சீனை போடும். இப்போ இன்னும் சீனை போட ஆரம்பிச்சிருச்சு. இதில் அம்மாக்காரி வேற, பாரு என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டா, அவள் குழந்தைய நீ கொன்னுட்ட, இப்போ எதுக்கு இங்கே வந்து? இங்கே பாருங்க டியான், குழந்தை இருக்கனால தான் நீங்கள் அவகிட்ட பேசுறீங்க, இப்போ குழந்தையும் இல்லை, அப்போ இப்போ உள்ளையோட லைஃப் என்ன ஆகுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீனை போடுவோம். உடனே அந்த டியான் வந்து இவ்வளோ நாளாக நான் ஏதோ தெரியாமல் குடிச்சிருந்தப்ப பண்ணிட்டேன், ஆனால் லவ் பண்ணுறது ஹீரோயினை தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். பட் இப்போ ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையும் போயிருச்சு, இவளோட லைஃபே போயிருச்சு அப்படிங்கிற அவனுக்கு கில்ட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இல்லை, நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் லியாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டான். ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா, நீங்க எக்கடே கெட்டு போங்க, ஆனா அந்த குழந்தைய நான் கொண்டுட்டேன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து இவளை ஹோட்டலுக்கு கூட்டு வர்றான். அங்கதான் வந்து இந்த டியானுக்கும் லியாக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போது போல. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோயின் வரமாட்டா. இல்ல நான் வரல, வேணா விட்டுருங்க அப்படிங்கிறா. இங்க பாரு, நான் கூட்டு வந்தது ரிவெஞ்ச் எடுக்கலாம் கிடையாது, நீ நல்லவ, நீ நியாயமானவன்னு சொல்லி நிரூபிக்கதான், நீ உள்ளக்கவா அப்படிங்க. அங்க குடும்பமே உட்காந்து ரொம்ப ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இவளை பார்த்தோன்னா எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. இவளை கொலகாரி ரேஞ்சுக்கு அப்படியே சீனை போட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. பட் ஹீரோ ஒண்ணுமே பண்ணல. அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறான். பாருங்க, அவளை தள்ளி விட்டா, அவளை தான் விழுந்தா அப்படிங்க. அப்பவுமே அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, தங்கச்சிக்காரி, அவ பயங்கரமா நடிக்கிறான். இல்ல இல்ல, இது எல்லாமே இவங்களா கிரியேட் பண்ணியிருக்காங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து வைக்கிறான். அப்பதான் தெரியுது இவ பிரெக்னென்ட் ஆகவே இல்லை. பிரெக்னென்ட் ஆனேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் கரு கலைஞ்சிச்சுன்னு சொன்னது எல்லாமே ஃபேக்கு, எல்லாமே நாடகம், நடிப்பு. எதுக்காக? இந்த டியானை கல்யாணம் பண்ணணும், அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவனை கல்யாணம் பண்ணணும், அவன் வந்து ஹீரோயினுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதெல்லாம் காட்டியுமே இல்லை இதுவுமே ஃபேக் தான், எல்லாத்தையும் இவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அம்மாவும் மகளும் பயங்கரமா நடிக்கிறாங்க. இதுல இந்த ஹீரோயினோட அப்பா இருக்காரு, அவர் என்ன கண்மூடித்தனமா இவங்க ரெண்டு பேரையும் தான் நம்புறாரு. ஹீரோயின் சொல்றதே ஹீரோ சொல்றதே நம்பவே மாட்டாரு. லாஸ்டா ஹீரோ சரி ஓகே அப்ப இதை கேளுங்க அப்படின்ட்டு ஒரு ஆடியோ போட்டு காமிக்கிறான். அங்கதான் ட்விஸ்டே உடையுது. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கதே இந்த தங்கச்சிக்காரியோட அம்மா தானே. அவங்க டாக்டர் கிட்ட பேசியிருக்காங்க. என்னன்னா என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த கருவும் கழிஞ்சு போச்சு நீங்க சொல்லணும், அதுக்கும் சேர்த்து காசு தரேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார் போல. அந்த ஆடியோவை காமிச்சுமே இப்போவுமே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சமாளிப்பீங்க, ஆனா இது சமாளிக்க முடியுமா அப்படின்னு லாஸ்டா அந்த டாக்டரே வர வச்சுட்டான். அவரே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அதோட அவர் பண்ண தப்புக்காக அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல. அதனால தான் மனுஷன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க தான் இப்படி பண்ணாங்க, நான் தான் தெரியாம காசுக்காக இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? அவ்வளவுதான். உடனே அந்த தங்கச்சிக்காரியை பார்க்கணுமே, நீ மன்னிச்சிருங்க டியான், நீங்க எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் இப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உடனே அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டா, அப்படியே உயிரா லவ் பண்ற மாதிரி. ஆனா இப்பதான் அவனுக்கே புரியுது, அவனும் ஹீரோயினும் இங்க ஒன்னாவே சேரக்கூடாது, ரெண்டு பேரும் பிரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இப்பெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். உடனே சி நீ இவ்வளவு கேவலமான பொண்ணா, உன்னை போய் நான் நம்பினேன் பாரு அப்படின்ட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இதை பார்த்தோன்னே எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து இப்படி கெடுத்துட்டலன்னு சொல்லி ஹீரோனை அட்டாக் பண்ண வந்துட்டா. பட் ஹீரோ தான் இருக்கானே, போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டான். மக உழுகிறத பார்க்கவும் அம்மா எந்திரிக்க, உடனே இப்போதான் ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து புரியுது எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எதுக்காக இப்படி பண்ண, ஏன் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு அப்படின்னு இப்போதான் பொண்ணுக்காக பேசவே செய்கிறாரு. அப்படி பேசுறதுக்கே பலான்னு அரைஞ்சிட்டாங்க. சே நீ எல்லாம் ஒரு புருஷனா போய் அங்கிட்டு அப்படின்ட்டு அவரை மதிக்கவே இல்லை. காசுக்காக தான் ஒன்னாவே இருந்திருப்பாங்க போல. அவர் அசால்ட்டா அடிச்சுட்டு பொண்ணை போய் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க தான்ட்டு. அதனால அந்த டியான் வந்து அகைன் ஹீரோயின்ட்ட பேசுகிறான், என்னை மன்னிச்சிடு, அதான் நமக்குள்ள இருக்க எல்லாமே சரியாயிடுச்சு இல்லை, உனக்கே தெரியுது இல்லை, அதெல்லாம் ட்ராப், நான் மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான், நான் சாதாரண விக்டிம், என்னை மன்னிச்சிடு, திரும்ப நம்ம பேச்சப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோ பார்க்கணுமே, கையெடு, அவன் என் பொண்டாட்டிடா அப்படிங்கிறான். எது என்ன சொல்ற அப்படிங்க, ஆமா எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லு. டியானுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவனுமே நிஜமா பாவம் தான், அவங்க வேணுனே விழிச்ச வரையில இவன் விழுந்துட்டான். பட் விழுந்துட்டான், தப்பு பண்ணிட்டான், அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு நியாயமும் சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதுதான் ஹீரோயின் சொல்றான், எனக்கு தெரியும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கட்ட, ஆனா நீ பண்ணிட்டல, அப்புறம் என்ன அதோட, இதுக்கு மேல நீ நானும் ஒன்னா சேர வாய்ப்பே இல்லை, நான் எப்பவோ உன்னை வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன், உன்னை லவ் பண்றதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவன் ஒரு மாதிரி அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அவனை பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஹீரோயின் அழுகிறா. ஏன்னா இவ அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த 10 வருஷமா இவ கூட இருந்தது இவன் தான். எங்க அம்மா இறந்ததுலேருந்து அவன் தான் என் கூட இருந்தான், நான் ஃபீல் பண்ணாம இருக்க காரணமே அவனா தான் இருந்தான், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக. சரி ஓகே எனக்கு புரியுது, ஆனா இனிமே நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஃபைனலி அவனோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வர்றான். பாத்தியா இனிமே இதான் உன் வீடு, ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படிங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா கேட்குறான். இல்லை வேணாம், அது மட்டும் வேணாம் அப்படிங்க. அப்செட் ஆயிட்டான். என்னாச்சு, ஃபீல் பண்றீங்களா, எதுவும் சோகமா இருக்கீங்களா அப்படிங்க. ஆமா இந்த சின்ன ஹார்ட் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்களா. அப்படியா, அப்ப இந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு கிஸ் பண்ணேன். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க.